ஒரு பெண்மணிக்கு ஒரு குழந்தை பிறகுது. திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தையோட முதுகுல சிகப்பா ஏதோ காயம் பட்டிருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் பாக்குறாங்க, அந்த காயம் முதுகுலயே 2 இடத்துல வந்துடுது. அதை பார்த்து அந்த குழந்தையோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த குழந்தை அது படுத்துக்கிட்டு இருந்த தொட்டில இருந்து திடீர்னு காணாம போயிடுது. குழந்தை எங்கடான்னு பயங்கரமா தேடுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த குழந்தை அங்க இருக்கிற ஒரு பீரோ மேல இருக்கு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த குழந்தையை தூக்கி பாக்குறாங்க. பார்த்தா அந்த குழந்தை முதுகுல காயம் இருந்த இடத்துல இப்போ 2 ரெக்க வளர்ந்துருக்கு. அதை பார்த்து என்னடா இது வித்தியாசமா இருக்கேன்னு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் நாட்கள் போக போக அந்த குழந்தை வளருது. கூடவே அந்த ரெக்கையும் சேர்ந்து வளருது. அந்த ரெக்கையை அளந்து பாக்குறாங்க. பார்த்தா அது ஒரே வாரத்துல 5 இருந்து 6 சென்டிமீட்டர் வரையும் வளர்ந்துருக்கு. சட்டையெல்லாம் போட்டா அந்த குழந்தைக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எல்லா சட்டையையும் அந்த ரெக்கைக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி போட்டு விடுறாங்க. இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அவங்க குழந்தை இப்படி இருக்கிறத பார்த்து ரொம்பவே பயமா இருக்கு. அதனால அவங்க லைப்ரரிக்கு எல்லாம் போய் ரெக்கையை பத்தின புக் எல்லாம் படிச்சு நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க. கடைசியில வேற வழி இல்ல, அந்த குழந்தை ரெக்கையோட தான் இருப்பான்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை உடம்புல பஞ்செல்லாம் மாட்டி தலையில ஹெல்மெட் எல்லாம் போட்டு கீழே விழுந்தாலும் அடிப்படாத மாதிரி செட் பண்ணி விடுறாங்க. கடைசியில அந்த குழந்தையும் ஜாலியா பறந்து விளையாட ஆரம்பிச்சிருது.